ஆகையினால நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணி ஒரு தீர்மானங்கள் எடுங்க. அடுத்த வருஷம் நீங்கள் கடவுளுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்க போகிறீங்க, கடவுளுக்குள்ளே எப்படி இருக்க போகிறீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்க போகிறீங்க. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரியாக இருப்பீங்களா இருந்தால் பூமிக்குரிய வாழ்க்கையும் அது நல்லா நல்லா இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆவிக்குரிய நன்மைகளை நீங்கள் எடுத்துக்கொள்வீங்களா இருந்தால் தேவன் பூமிக்குரிய நன்மைகளை நிரம்பி வழிய செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ பாருங்கள், குமாரனாகி இயேசு கிறிஸ்து நம்ம பார்த்தோம், அவர் தான் பரலோகத்திலேயே மிகப்பெரிய நன்மையாக இருக்கிறார். மிகப்பெரிய விலையேற பெற்றதே அவர் தான், குமாரனாக இயேசு கிறிஸ்து தான். பிதாவானவருக்கு எது முக்கியம்னு கேட்டால் குமாரனாக இயேசு கிறிஸ்து தான் முக்கியம். அவரையே உங்களுக்காக கொடுத்தாரா இருந்தால் அவரோடு கூட அங்கே இருக்கிற மற்ற நன்மைகளையும் அவர் தர வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் எப்பயோ தந்துட்டார், இன்னும் நம்ம தான் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். நான் அடிக்கடி இப்போ அந்த வருஷம் முழுக்க நான் ஒரு வசனத்தை தியானித்து கொண்டே இருக்கிறேன். 1 கொரிந்தியர் 2:9 அதில் சொல்லுது, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு